கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 14ஆம் தேதி 3வது மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக வருகிறதை இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக இருந்தாலும் ஆனாலும் இந்த நாட்களிலே ஒரு மறக்கப்பட்டவராய் இந்த நாட்களிலே ஆடுகளை மேய்க்கிறவராய் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சகோதரங்கள் கூட இந்த நாட்களிலே அவரை ஒரு பகுதியிலே இந்த நாட்களிலே ஒதுக்கி வைத்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் தாவீதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனப்படியாக தாவீதை இந்த நாட்களில் நினைவு கூர்ந்தார் என்றால், தாவீது தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடந்த ஒரு வாலிபனாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி இந்த நாட்களிலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அந்த இடத்திலே அனுப்புகிற வேளையிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அங்கே கடந்து செல்லுகிற வேளையிலும் அவருடைய வீட்டிலே பார்த்து அவருடைய சகோதரங்களை பார்த்து இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அவர் அபிஷேகம் பண்ண ஆயத்தப்படுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அவர் கேட்கிறார் தகப்பனார் இடத்திலே, உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கிற வேளையிலே அவர் ஒரு அசட்டையாக இந்த நாட்களில் சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான், அவன் கடைசி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளிலே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறக்கப்பட்ட தாவீதை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தாவீதை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களிலே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன வேளையிலே தாவீது அழைக்கப்பட்ட மனுஷனாக அந்த இடத்திலே வருகிற வேளையிலேயே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவர், அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மறக்கப்பட்ட தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு ராஜாவாக இந்த நாட்களிலே நினைவு கூறுவாராக இருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே மறக்கப்பட்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறதை அங்கே நாங்கள் ஒரு விசை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அடுத்த வசனத்திலே, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை மறக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய உள்ளங்கையிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். தினமும் தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனும் விடுதலையாக்குகிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனுடைய கையையும் தேவன் இந்த நாட்களிலே முத்தரித்திருக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோபு புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மை மறக்காதபடி தன்னுடைய கரங்களிலே நம்மை முத்தரித்து வைத்து இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தினரால் உறவினர்களால் இந்த நாட்களே மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே அவர் உங்களை மறவாமல் நினைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை மறவாதபடி இந்த நாட்களிலே உங்களை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். தேவன் உங்களை மறவாமல் நினைத்து உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.